ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் ஆன்மீகம் நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகிற சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது. அப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அது இல்லாம குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உருவாகுது. சரி, இந்த அமைப்பு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னா, சுக்கிரன் எடுத்துக்கிட்டாலே பணப்புழக்கம், கணவன் மனைவி ஒற்றுமை, அது மட்டும் இல்லாம குடும்பத்தின் மகிழ்ச்சி, ஆடை ஆபரணங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், உணவு பிரியர்கள், இனிப்பான உணவுகள், அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே பணத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் நம்ம சுக்கிர பகவான் தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறை உச்ச நிலையை அடைவார். உச்ச நிலையை அடைபவர் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு. அவர் மீன ராசியில உச்சநிலை அடைகிறது மட்டும் இல்லாம அந்த மீனராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான யோக அமைப்புகள் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்த்திடலாம். மிதுனம் காலச்சக்கரத்தின் 3வது ராசியான மிதுன ராசி, புதனோட ஆதிக்கம் நிறைந்தவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் உச்ச நிலையை அடைவதனால் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா பார்க்க போறோம். முழுக்க சுக்கிரனோட ஆதிக்கம் என்ன மாதிரி மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குதுன்னு தான் பார்க்கிறோம். அந்த வகையில பார்க்கையில சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களை 5 கூடையவர், பாக்யாதிபதி, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர், நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றத்தை தரக்கூடியவர், சுகபோகத்தை அனுபவிக்க செய்யக்கூடியவர், திடீர் வருமானத்தை அதிகரிக்கக்கூடியவர். இவர் இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி உதவிகளை உங்களுக்கு செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். சரி, மிதுன ராசிக்கு இதுவரை நல்லது நடந்துச்சா, இனிமே நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளுமே இருக்குது, அனைத்து விஷயமுமே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கையில உங்க ராசிக்கு 5, 12 கூடையவர் தான் சுக்கிரன். அவர் 10ஆம் இடத்துல போய் உச்ச நிலை அடைகிறார். 10ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா தொழில், வேலை, வருமானம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட அனைத்திலையும் வெற்றி பெறக்கூடிய தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துல ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிறார். தனித்து சுக்கிரன் இருந்திருந்தா அந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அங்கே ஒரு பாம்பு கிரகமே இருக்கு. அதுவும் சுகபோகம் வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிரன். யாரு? திடீர் அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடியவர். புரியுதுங்களா? சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் தரக்கூடியவர். ராகு அப்படிங்கிறது போகக்காரகர், நல்ல அதை அதிகப்படுத்தி தரக்கூடியவரா அந்த இடத்துல அமைஞ்சிருக்கார். அப்ப வேலை, தொழில், வருமானம் மூலமாக நல்லதொரு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம். சொந்தமா தொழில் செய்யற அனைவருக்குமே, அதுவும் மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த 4 மாத காலங்கள் ஒரு ஜாக்பாட் காலம் தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா காரணம் இருக்கு. ஏற்கனவே நமக்கு பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் கிடைச்சாலும் முன்னேற முடியல, பணம் சேரல, அதுல ஒரு முன்னேற்றம் இல்லை. ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்திருக்கிறது உங்களோட பாக்யாதிபதி மகாலட்சுமி. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கு. அப்ப உங்களுடைய மகாலட்சுமி பணம், செல்வம் குவியக்கூடிய காலகட்டமா அந்த காலகட்டம் மாறி இருக்குது. இந்த 4 மாத காலங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலம். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கிக்கிட்டு இருக்குது. அடுத்து 2வது பரிவர்த்தனை யோகமும் கொடுக்குது.
அங்க குருவோட வீடு இல்லையா, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க நடக்குது. அப்ப வெளிநாடு வெளியூர் ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியாக வேலை ரீதியாக போறவங்கலாம் நல்லதொரு வருமானத்தை பெறக்கூடிய காலகட்டம், நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம், லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குது. கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர். அதுலயும் நிறைய பேர் வெளிநாடு போகணும், தொழில் வேலைக்காக, இல்லை வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகணும், ஒரு வேலையை பார்த்து செட்டில் ஆகணும் அப்படின்னா இது ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு, மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. வேற என்ன விஷயங்கள் வேணும்? என்ன 5 12க்கும் உடையவரா இருந்து 10ல இருக்கிறதுனால இந்த வீடு வாங்குறது, வீடு ஒரு கனவாகவே இருக்கும் நமக்கு. வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், அது மட்டும் இல்லாம வண்டி வாகனம், கார், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு கனவா இருந்து வந்தது இல்லையா? இந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு, உறுதியாக நிறைவேறும். அப்போ பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. சரி, திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்க போகுது? நமக்கு ஏற்கனவே திருமண வாழ்க்கையில ஒரு சிலருக்கு கசப்பான உணர்வுகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, எவ்வளவோ முயற்சி எடுத்தும் என்னமோ நம்ம செய்யறோம், என்ன செஞ்சாலும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும். இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமண முயற்சிகள் நிறைய பேருக்கு எடுத்து திருமணம் சக்சஸ்ஃபுல் ஆகல, வெற்றி பெறல அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்து வந்துச்சு இல்லையா? இது ரெண்டுமே மாறக்கூடிய காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். சரி, இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குதே அப்படின்னா இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கிறது? இதுல எதை பயன்படுத்திக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு, நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருளா இருக்கு அப்படின்னா அதிகப்படியா விற்கக்கூடிய, அதிகப்படியான லாபம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே போல விளையாட்டுத்துறை சார்ந்து இருக்கவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் கைவிடக்கூடிய காலகட்டம். அதே நேரத்துல பதவி சார்ந்த விஷயங்கள், தொழிலே நேர்த்தியா பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாராட்டு மழை, புகழ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. சரி, இவ்வளவு விஷயங்கள் நடக்க இருந்தாலும் எது நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப எது நமக்கு நடக்கும், எதை நம்ம செயல்படுத்திக்கலாம், எது நமக்கானது, எது சரியா இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்துல நீங்க முடிவு எடுத்து அது சார்ந்த விஷயத்துல நீங்க ஈடுபடணும். அப்படிங்கையில உங்களுடைய லக்கணம், தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்கு இல்லையா? பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கான தசாபுத்தி என்ன நடக்குது? இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் நடக்க இருக்குது. எல்லாமே பொருளாதார உயர்வும் வீட்டின் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஆமா, இந்த காலகட்டத்துல எது உங்களுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய ஒரு விஷயம், அதிர்ஷ்டமா நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத ஒட்டி அது சார்ந்த முயற்சிகள்ல நீங்க ஈடுபடையில இவை அனைத்தையுமே உங்களுக்கானது எது அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணி அதை இந்த காலகட்டத்துல பயன்படுத்தி கொள்ள முடியும். அது சார்ந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் தேடிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது. அப்ப தொழில் ஜெயிக்கிறது உறுதி. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறதும், பாம்பு கிரகத்தோட சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறதும் அருமை. தொழில் உறுதியா ஜெயிக்க போறோம். ஆனா ஜெயிக்கிறதுக்கு நம்மளுடைய லக்னம், நம்ம பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுது, அந்த லக்கண அடிப்படையில் நடக்கிற தசாபுத்தி அது இதோட சம்பந்தப்படுதா, நம்ம வெற்றி வாழ்க்கையில வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய அமைப்பை தொடர்பு கொள்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு முயற்சி ஆரம்பிங்க. வெற்றி சக்சஸ்ஃபுல்லா.
ரைட்டு. இப்ப என்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப முதல் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசீர நட்சத்திரம். சின்ன சின்னதா கோபம் வந்தாலும் குணம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. எடுத்த முயற்சியில வெற்றி பெறக்கூடிய ஆளு, அதி தீவிர முயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க அனைவருக்குமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆடை ஆபரண தொழில், கலைஞர்களா இருக்கிறது, கலைத்துறையில இருக்கவங்களுக்குலாம் நல்லது ஒரு முன்னேற்றம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரம் என்பது பல்வேறு விதமான கலை கேள்வி ஞானங்கள் கொண்டவங்களா இருக்கிறாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் நமக்கு, ஆனா செய்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கும், பண்றதுல ஒரு தயக்கம் இருக்கும். எடுத்த முயற்சி ரொம்ப வேகமா அதீத முயற்சி எடுத்து அது திடீர்னு அந்த காலகட்டத்துல அதுவே கொஞ்சம் நமக்கு பாத்தீங்கன்னாக்க சில நேரங்கள்ல நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். சில நேரங்கள்ல ஏன் இந்த முயற்சியில இவ்வளவு வேகமா இதுல இறங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டம் கரெக்டான காலகட்டம். நீங்க தொழில் சார்ந்த முயற்சிகள், தொழில் மூலமா வரக்கூடிய வருமானத்தின் மூலமா சொத்துக்களை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது, ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் செய்யலாம். அடுத்து புனர்பூச நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது? புனர்பூசம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப திருமணம் சார்ந்த உறவுகள்ல இருக்கிறவங்களுக்கு, திருமணம் சார்ந்த முயற்சியில இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத கைகூடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அப்ப திருமண வாழ்க்கை அதிகரிக்கும், திடீர் திருமணங்கள் நடக்கும், திடீர் பொருளாதார முன்னேற்றமும் உண்டு. அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பகனம் போயிட்டு தான் சம்பாதிக்கணும்னு திட்டமிட்டவங்க தாராளமா அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு உருவாகிருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி, சுக்கிரனோட உச்சநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.